सपनों की हम नगरी इस क्षेत्र को बनाएंगे। खुशियों के हर रंग से अपने क्षेत्र को सजाएंगे। यहाँ लाखों हजारों आए गए पर आपका मुदार है। बच्चा हो बड़ा सब कहते हैं स्मार्ट खासदार है। जो गरीबों के हक में खड़ा देखिएगा वो दिन रात है। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ है। हिंदू मुस्लिम सिख ईसाई सब तुम्हारे साथ हैं। शिवसेना 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 शिवसेना। ओ हिंदू मुस्लिम सिख ईसाई सब तुम्हारे साथ हैं। राहुल शेवाले आपके सर पे बाला साहिब का हाथ है। बस यही बात सबकी जुबान पे लिख डालेंगे हम आसमां पे। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ है। दिखाया जो कहेंगे वो हम करेंगे। शिवसेना 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 शिवसेना। ओ जो कहा है करके दिखाया जो कहेंगे वो हम करेंगे। देश के हित में जनता की खातिर लड़ते आए हैं लड़ते रहे। सबके सारे ही अरमान सफल हो दिल में बस यही अरमान है। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ। राहुल शेवाले आगे बढ़ो ख्वाजा तुम्हारे साथ है। शिवसेना 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 शिवसेना। விரட்டக்கூடிய ஒரு சுனாமி. சுனாமின்னு சொன்னா கெடுதல் நினைக்காதீங்க. இந்த அண்ணாமலை பேர்ல வர்ற சுனாமி தமிழ்நாட்டின் ஊழலை ஒழித்து கட்டி கொண்டிருக்கின்ற சுனாமி. வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தாராவியில் உங்கள் கண்ணம்மாள் அமர்ந்திருக்கின்றார். இந்த முதல்வர் எங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஸ்டாலின் அங்கே முதல்வராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இப்போ முதல்வராக நாங்கள் மும்பை தமிழர்கள் உங்களை கருதுகிறோம். பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய அலை எங்கு சென்றாலும் இந்தியாவுடைய வில்லம்பு சின்னத்தில் போட்டியிடுகின்ற ராகுல் சவாலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் வில்லம்புதில் வாக்குகளை கேட்பதற்காக வயதிருக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களின் எழுச்சி நாயகன், வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு முன்னாலே இங்கு உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய அசோக் சவான் அவர்களே, தமிழகத்தை தவிர இந்தியாவிலும் எங்குமில்லாத அளவிற்கு நான் ஒருவன் தமிழன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்.
மராட்டிய மாநிலத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு பாதுகாவல் அரணாக இருப்பேன் என்று சொன்ன நமது சயன் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வருகின்ற தமிழ் சொந்தங்களே, மராட்டிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், ஆனால் பம்பாய் மாதிரி ஒரு நகரத்தை நாம் எங்குமே பார்க்க முடியாது. வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி இந்த பம்பாய் நகரம். இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் முத்துக்களாக வைரங்களாக ஜொலிக்கப்படுகின்ற இந்த மண், இந்த பம்பாய் மண். அந்த மண்ணில் இன்றைக்கு மீண்டும் ஒரு போர்க்களம், ஒரு தேர்தல் களம் வந்திருக்கு. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் இந்தியாவில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும். ஜூலை 4 அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய அற்புதமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். हमारा मित्रों, स्टेज में उपस्थित हमारा पूर्व मुख्यमंत्री अशोक चव्हाण जी, हमारा सयन कोलीवाड का एमएलए कैप्टन तमिलचेल्वन जी, हमारा तिरुनेलवेली का एमएलए नयनार नागेश्वरन जी, बीजेपी तमिलनाडु का प्रदेश मंत्री महामंत्री पोन बालगणपति जी, सदा सरवंकर जी, राजेश शिल्पकर जी, भास्कर शेट्टी जी, पूनल मने जी, वकील शेख जी, सिद्धार्थ काशिरे जी, मारन नायकर जी, प्रवीण जैन जी, रमेश नाडार जी, बाला देवर जी, सभी brothers and sisters और media friends, I pay my respectful greetings to you all. We are in this very holy place in Dharavi where the dreams are made. இந்த அற்புதமான தாராவியில் நின்று கொண்டிருக்கின்றோம். பல கனவுகள் இங்கே உயிரோட்டத்தோடு இந்தியாவுடைய உயிர் பிடிப்பான நகரமான மும்பை நகரமாக மாறி இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய தாராவி மக்களுடைய கடுமையான உழைப்பு. இந்த ஆசிய துணை கண்டத்தில் அதிகமான குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி இது. அதிகமான குடிசை பகுதிகள் மட்டுமல்ல,